அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற திருமந்திரத்தினை நமக்கு அளித்த வள்ளலாரை பணிந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவரையும் வேளாண்மையையும் உயர்த்தி பெருமைப்படுத்திய திருவள்ளுவரையும் வணங்கி இவ்விழாவினை தொடக்கி வைத்து விழாவின் முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை மாணவர்கள் பாடுவார்கள். கோவிலம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியானது 20/11/1930 ஆண்டு தொடங்கப்பட்டது. 93 ஆண்டுகளாக இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த கோவிலம்பாக்கம் பகுதி மக்கள்தான் காரணமாக இருந்துள்ளனர். இன்றைய நிலையில் இப்பகுதியில் தனியார் பள்ளிகள் அதிகம் இருந்தும் அரசு பள்ளியான நமது பள்ளியில் 279 மாணவர்களும் 275 மாணவிகளும் மொத்தம் 554 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். மாணவர்களை அவர்களின் திறமைகளை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நமது அரசு முன்னெடுக்கும் அனைத்து கற்பித்தல் பங்கெடுப்பினை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். ஒவ்வொரு குழந்தைகளையும் தனித்தனியாக கவனம் செலுத்தி அதனால் ஆசிரியர்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும் என்றாலும் அவர்கள் அக்கறையுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டு வருகின்றனர் என்பதை உங்கள் முன் இங்கே கழிவறை வசதிகள் சிறப்பாக செய்து தரப்பட்டு உள்ளன. இயலா குழந்தைகளுக்கான கழிவறையிலும் தனித்தனியாக கட்டப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டில் உள்ளது. என்ஜிஓஸ் மூலமும் பெண்கள் டாய்லெட்டும் பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக ஆண்கள் கழிவறையும் இங்கே கட்டி தந்துள்ளனர். குடிநீர் வசதி, மின் விசிறி, ஸ்மார்ட் டிவி, இன்டர்நெட் வசதியுடன் கூடிய வசதிகள் அனைத்தும் செய்துள்ளோம். மாணவர்களின் முடிந்த சிறு பரிசு. விஸ்வநாதன் சார் அவர்கள், ஆசிப் சார் அவர்கள், விஜயகுமார் சார் அவர்கள், மாவட்டம் புனித தோமையர்மலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமது கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மிக சீரோடும் சிறப்போடும் இந்த காலை பகுதியிலே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அந்த போட்டியில் கலந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போறீங்க அப்படின்னு ஒரு கிளாஸில் ஒரு 5 பேர் 10 பேர் செலக்ட் பண்ணுவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒரு மாதமாக நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு தயாராகிப்போம். ஒரு மாதமாக 2 பீரியட் நம்ம கட்டுரைக்கு கொடுப்பாங்க. போயிட்டு டான்ஸ் ஆடலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு கரகாட்டம் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் நான் கரகாட்டமே ஆடிருக்கேன் தலையில் வச்சு. நான் ஸ்கூல் படிக்க போகலாம் அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கும் போதுதான். அதுக்கு ஒரு மாதம் நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு மாதம் எதுக்கு நம்ம போகிறது டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை, அந்த 2 பீரியட் கட்டடிக்கிட்டு கொடுப்பாங்கல்ல ப்ராக்டிஸ்க்காக. அதுக்காக நம்ம போய் சும்மா சேர்ந்தோம். 2 பீரியட் ஃப்ரீயாக கிடைக்கல, அதனால் அதை கட்டடிச்சுட்டு அந்த 2 பீரியட் போயிட்டு நம்ம டான்ஸ் போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலே அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு துரதிருஷ்டவசமாக கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக ஆண்டு விழாவே நடக்கல. அரசாங்கம் கண்டிப்பாக இந்த வருஷம் ஆண்டு விழா நடத்தணும்னு ஆணையிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய ஸ்கூல் எல்லாத்துக்குமே. ஆனால் என்னன்னா உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். முந்தநேற்று அரசாங்கம் வந்தது கண்டிப்பாக கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு நேற்று ஏற்பாடு பண்ணாங்க. இன்னைக்கு கலை நிகழ்ச்சி. அதனால் உங்களுக்கு அந்த சொல்லித்தர அந்த பயிற்சி பெற அந்த டைம் இல்லை, ஒரு கிளாஸ் கட்டடிக்கிறதுக்கு டைம் இல்லை, எதுவுமே இல்லை. ரைட்டுங்களா? ஆனாலும் கூட கலை நிகழ்ச்சி என்ற அந்த ஆண்டு விழாவில் இல்லாமல் இருந்தால் கூட
இந்த ஸ்கூலில் வந்து ஒரு வாட்டியும் நம்ம சுதந்திர தினமாக இருக்கட்டும் இல்லை குடியரசு தினமாக இருக்கட்டும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது நிறைய நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு பண்ணி, அதாவது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும்னு நிறைய நிகழ்ச்சி நடத்துவாங்க. நாங்கள் தான் வந்து வரும்போதே வந்து காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு வருவோம். ஏன்னா அடுத்த ஸ்கூலுக்கு போனோம், அடுத்த அசோசியேஷன் கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு பார்க்க முடியாது எங்களால். இருந்தாலும் ஒரு 4-5 நிகழ்ச்சி மட்டும் பார்ப்போம். நல்லா பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் சூப்பராக பேசுவாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா தமிழில் அந்த புலமை எழுப்புறாங்க. பாரதியார் மாதிரி காந்தி மாதிரிலாம் வேஷம் போட்டு வருவாங்க, மாறுவேட போட்டி, கலை நிகழ்ச்சிலாம் நல்லா பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனை நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியல. எத்தனை நிகழ்ச்சி இருக்குன்னா 15 நிகழ்ச்சி. இந்த 15 நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறது ஒரு நாள் ஆகும். ஒரே நாளில் 15 நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி மிக அற்புதமான முறையில் இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் உட்பட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த ஈடுபாடோடு கலந்து கொண்டுள்ள அந்த குழந்தைகளுக்கும், அதாவது இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ், அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னதான் ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கும் நிறைய கை தட்டணும். ஏன்னா உங்களால் கலந்துக்க முடியல. ஏன் நீங்களாம் கலந்துக்கல? நீங்களாம் ஏன் கலந்துக்கல? உன் பேர் என்ன? உன் பேர் தான் சொல்லு. ரஞ்சிதாவா? ரஞ்சிதாவா ரஞ்சிதமாவா? கன்சியா? உன் பேரா? அவ பேரா? சரி, நீ ஏன் டான்ஸ் ஆடல? மொபைல் பாப்பியா வீட்டில்? அப்பாவோட அம்மாவோட ஃபோன் வாங்கி ஃபோன் பாப்பியா? ஃபோன் பாப்பியா வீட்டில்? அப்பாவோட ஃபோன் அம்மாவோட ஃபோன் வாங்கி நீ பார்க்க மாட்டியா? நிஜமா சொல்லு, பார்க்க மாட்டியா? ஃபோன் பார்க்க மாட்டியா? டிவி பாப்பியா? எந்த பாட்டு பிடிக்கும் உனக்கு? எந்த பாட்டு பிடிக்கும்? மற்றவங்களாம் ஆடுறதுலாம் எனக்கு பிடிக்காது. நீங்களாம் வந்து கலந்துக்கணும். அந்த கலந்துக்கும் போது தான் வந்து நமக்கு வந்து அந்த அச்ச உணர்வு, அந்த ஒரு ஷைனஸ் இருக்கல, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோ, அந்த அச்ச உணர்வு பிள்ளைகளுக்கு வந்து அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. ஒரு விளையாட்டு போட்டிகள்லாம் நடக்குது. விளையாட்டு போட்டிகள் எதுக்கு நடக்குது? பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட குழந்தைகளை இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டு வைக்கணும். இது மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் கலந்துட்டு வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு மன உறுதி, அந்த திறமையெல்லாம் வெளிப்படும். அதனால் வந்து கலந்துக்காதவங்க அடுத்த ஆண்டு இல்லை அடுத்த வாய்ப்புகள் வரும்போது கலந்துக்கணும். கலந்துப்பீங்களா? எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கு, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த மேடைன்றது வந்து சாதாரணது கிடையாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் மேலே உட்காந்துருக்கோம்னா இதுக்கு எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆண்டவன் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல. நான் உங்களுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன்னா இப்போ எனக்கு ஏதோ ஒரு திறமையை ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்ல நீங்களும் பங்கெடுக்கணும். அதனால இப்போ ஆட போகிற அந்த 15 கலை நிகழ்ச்சிகள்லையும் நீங்களும் ரொம்ப ஆழமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நிறைய கிளாஸ் கட்டுங்க. கிளாஸ் கட்டுங்களா? இப்போ இல்லை, டான்ஸ் நடக்கும்போது. ரைட்டுங்களா? நாங்களும் உங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர் உட்பட என்னோட கலந்து கொண்டுள்ள வார்டு உறுப்பினர், நமது நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இந்த பள்ளியின் பால் நிறைய பேர் உதவி பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. நம்ம இந்த பள்ளி இப்போ இந்த 2 கிளாஸ் ரூம் கொண்டது வந்து இடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அந்த 2 கிளாஸ் ரூம் இப்போ கட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கோம். கூடிய விரைவில் அந்த கிளாஸ் ரூமை கட்டி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இது வந்து என்னன்னா நிறைய பேர் தெரியும். நமக்கு இப்போ ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து போயிட்டு இந்த மாதிரி உதவி பண்ணுங்கன்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க, உதவி பண்ணுறாங்க. நம்மளாம் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் படிச்சுட்டு வெளியில் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு இல்லை பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த ஸ்கூலை வந்து தத்தெடுத்து அவங்களே நடத்துகிறாங்க. பெரிய லெவலில் அந்த ஸ்கூலை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரதுக்காக பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஊர்லேயும் அந்த பழைய அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து பெரிய நிலையில் இருக்கிறவங்க உதவி பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல்லையும் படித்தவங்க பெரிய நிலையில் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த ஸ்கூலில் நான் முன்னமே சொல்லியிருக்கேன், 2 வருஷம் இந்த ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன். உங்கள் கூடவே உங்களை மாதிரியே இந்த சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். 2 வருஷம் படிச்சிருக்கேன். நம்ப முடியுதா? இந்த ஸ்கூலில் 2 வருஷம் படிச்சிருக்கேன். ஆனால் நான் படிக்கும்போது வரவே மாட்டேன்.
இந்த இடத்துல ஃபுல்லாக வேலிங்கத்தான் இருக்கும். ஸ்கூலில் இங்கே எடுத்துகிட்டு வந்து விடலாம் மாட்டாங்க. அப்போ ஓட்ட ட்ரௌசரு ஒரு வீட்டில் சொக்கா போட்டு வருவோம், அப்படியே ஓடி போயிடுவோம். வீட்டில் எதுவும் விட்டுட்டு போவாங்க, கொடுக்குறது நம்ம பின்னாடி நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம். அப்படி இருந்த காலம்தான் இந்த பள்ளியோட பருவ காலம். இந்த ஸ்கூலில் நான் படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். நான் படிக்கவே மாட்டேன், வரவே மாட்டேன். எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து விட்டு போவாரா, நான் பின்னாடி அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் முன்னாடி வீட்டில் போயிருப்பேன். அப்படிலாம் இருந்த காலம் சின்ன வயசில் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்களாம் வளர்ந்து பெரிய ஆளாகி நல்லா படித்து அப்பா அம்மாக்கும் நீங்கள் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கணும். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்க ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Second standard, A section, progress. First prize goes to Mars. Girls, book balance. First prize goes to S. Sadhana. Second prize goes to M. Pritika. First standard C section, boys running race. First prize goes to C. Yashwant. Second prize goes to T. Premadarshan. Girls book balance. First prize goes to P. Jeevika. Second prize goes to J. Jessica. Total gathering. First prize goes to M. It's G. Mahati. First C. J. Josina Mary. R. First standard B section. இவர் கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்படுவார். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர். வழங்குனராக பணியாற்றினவர். நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர். நன்றி, வணக்கம். Ada